அதாவது பெனிக்ஸ் ஜெயராஜ் வழக்குல உங்களுக்கு நீதி வேணும், ஆனா அஜித் குமார் வழக்குல நீதி வேண்டாம். புரியுதுங்களா? அப்போ அஜித் குமார் வழக்குல சிபிஐ மாத்தினப்ப விஜய் என்ன பேசினாரு? இப்போ ஏன் சிபிஐ இந்த இவ்ளோ ஆதரச்சியா பேசுறீங்க? அப்ப இரட்டை நிலைப்பாடு என்ன? அப்ப இந்த கான்ஸ்பிரசிக்குள்ள என்ன? நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ளோஸ் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பா ரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரமின் பைசன் காலமாடன் வெற்றி நடை போடுகிறது. அதாவது அருணா ஜெகதீசன் அவர்கள் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க எதற்காக ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க? உங்களுடைய அரசு தான் இதை கொடுக்க வேண்டாம். ஆமா, நிச்சயமா கொடுக்க கூடாது. அப்ப நீங்க விசாரணை ஆணையம் அமைச்சிருக்க கூடாது இல்ல? பொறுப்பு அரசுக்கு இருக்கு. உங்களை பார்க்கும்போது வழி நெடுக்க வராங்க, வாகனம் ஓட்டிக்கிட்டு வந்து விழுந்துடுறாங்க, அதனால நீங்க அங்க உட்கார கூடாதுன்றதும் காவல்துறை தான் அறிவு. தடை இல்ல சார். காவல்துறை சொன்னது மேல ஏறி நின்று ரோட் ஷோ பண்ண கூடாதுங்கறதான் தடை. உள்ள உட்கார கூடாதுன்றது தடை இல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. காவல்துறை அதுக்கு தடை கொடுக்க கிடையாது. நாங்க அங்க களத்துல பண்ணி விளையாடுறீங்க, அதுக்கெல்லாம் தடை என்ன? 41 குடும்பமும் இன்னைக்கு அவருக்கு எதிராக பேசல. முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கங்க. எந்த குடும்பத்துல உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த 41 குடும்பங்களும் இன்னைக்கு அவருக்கு ஆதரவா தான் நிக்குது. பாருங்க, உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்க வந்து பேசி எல்லாத்தையுமே கடந்து போகணும்னு நினைக்கிறீங்க என்ன? அது இல்லை. ஜனநாயக ரீதியில் தொடர்ச்சியாக நீங்கள் காட்டணும்னு முடிவு பண்ணால் அத்தனை வீடியோக்களையும் காணொலிகளையும் காட்டணும், நடக்கக்கூடிய முழு சம்பவத்தையும் முழுமையாக நேரலை பண்ணணும். புரியுதுங்களா? அதுதான் ஜனநாயகம். நீங்கள் ஆஃப் பண்ணி நீங்கள் ஏன் போடுறீங்க? இது என்ன விளையாட்டு? இப்படி இரட்டை வேடம் போடுபவர்களுக்கு மத்தியில் நீங்கள் நின்றுக்கிட்டு தனியாக ஒரு கேள்வியை கேட்கக்கூடியவர்களுக்கு கிட்னி திட்டத்தை பற்றி என்ன, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியதானே? ஏன் கடந்த சட்டமன்றத்தில் எதுவும் கொடுக்கல? இப்போ புதுசாக ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறார்ல, கிட்னி கொடையாளர்கள். இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அடுத்த நாளே ஒரு நபர் ஆணையம் போட்டாங்களா? விசாரிக்கிட்ட உண்மை வெளியே வரும்னு சொல்லிட்டு போக வேண்டியது. பிரச்சனையை நீங்க பண்ணிட்டு நீங்களே காவலாளியும் அனுப்புவீங்களா? கொலையாளியும் நீங்களே, காவலாளியும் நீங்களே. அதுக்காக தான் கைது பண்றாங்க. அதைத்தான் சொல்றோம். அப்போ ஒழுங்கான ஆளை வச்சு விசாரிங்கன்னு சொல்றோம். தமிழ்நாடு கேடர்ஸ போடுங்கங்குது. அப்ப தமிழர்கள் எல்லாம் ஒழுங்கு இல்ல அப்படின்றது தாவே. தமிழ்நாட்டுல ஆல்ரெடி வேற கேடர்ஸ் இருக்காங்கன்றதை நீங்க ஒத்துக்கிறீங்க. தமிழர்கள் போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கு உச்சநீதிமன்றம். அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்ப இவங்க அரசியலும் ஆட்சியும் அதிகாரமும் உங்கள்ட்ட இருக்கு. நீங்க ஒத்துக்கிறீங்க தமிழக அதிகாரிகள் எல்லாரும் விலை போறாங்கன்னு ஏத்துக்கிறீங்க. ஆனா இந்த ரெண்டு மரணத்தை கம்பேர் பண்ணாதீங்கன்ற. முதலமைச்சர் கள்ளக்குறிச்சி போல கரூர் ஏன் போனாருன்னு கேட்காதீங்கன்னு நான் சொல்றேன். ரெண்டு வெவ்வேறு மரணம். ரெண்டத்திலயுமே அரசியல் இருக்குன்னு சொல்றேன். அதற்கு தான் அரசியல் பண்ற விஜய் தான் சார் அரசியல். இல்ல, நான் நிறைய விஜய் தான் சார் நீதிமன்றத்துல குறிப்பிட்டிருக்காங்க, ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பா சார் நீதிமன்ற உத்தரவுல இதுக்கான முகாந்திரம் இருக்கு. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு தாவேகா ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம். சார் வணக்கம். சார் வாழ்த்துக்கள். சிபிஐக்கு வழக்கு கொடுத்துட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசினார். முழுக்க இதுக்கு காரணம் விஜய் அவர்கள் தாமதமாக வந்தது தான் இதுக்கு ஒரு பெரிய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கும்னு பேசுகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க முதலமைச்சர் பேசினது? அதாவது இது 3 விஷயம் இருக்குது. முதல்ல நீங்கள் தமிழக அரசு இன்னைக்கு அவர்களுடைய அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ஒரு தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைச்சாங்க. அது விசாரணை குழு தான், விசாரணை ஆணையம் தான் அது, இல்லைங்களா? அந்த விசாரணை ஆணையம் விசாரித்து அரசுக்கு ஒரு அறிக்கை கொடுப்பதற்கு முன்னாடியே அரசே இவர்தான் தவறு செய்தவர் போலவும் இவர்தான் குற்றவாளி போலவும் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. அது அமுதா ஐஏஎஸ் அவர்கள் கொடுத்த ஒரு விளக்கப்படம் போட்டு ஒரு காணொலியை போட்டு கொண்டு வந்தாங்களே, அதுவாக இருந்தாலும் சரி, செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்ததாக இருந்தாலும் சரி, மாசுவுக்கு கொடுத்த பேட்டியாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக இவரை தான் குற்றம் சாட்டிய ஒரு தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அதுக்கு பொறுப்பு, தலைவர் தளபதி அவர்கள் விஜய் மட்டும்தான் அதற்கு பொறுப்பு அப்படின்பது போல் ஒரு கட்டமைப்பை உருவாக்கியாச்சு. இந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு சந்தேகங்கள் வலுக்குது. உண்மையான நிலையை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியின் அடங்கிய ஒரு குழு இதை விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை தமிழக வெற்றி கழகம் வைக்கிது. தார்மீகத்தின் அடிப்படையில் ஒரு தனி மனிதத்தினுடைய சுதந்திரம் இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம் சொல்லி தந்திருக்கு. அந்த சட்டத்தை பயன்படுத்தி கேட்குறாரு. அங்கே இருந்தும் அதுக்கான ஒரு பதில் வருது. உத்தரவுகள் வரும்போது இங்கே அமைக்கப்பட்ட எஸ்ஐடியாக இருந்தாலும் சரி, அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையிலாக இருந்ததாலும் சரி, ரெண்டத்தையும் கலைக்கிறாங்க. கலைச்சிட்டு சென்னை மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு விஷயத்தை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது
அன்றே வந்து உயர்நீதிமன்றம் எப்படி இது வந்து விசாரிக்க முடியும்ன்ற ஒரு கேள்விகளையும் தொடர்ச்சியாக எழுப்புது உச்சநீதிமன்றம். அது போக உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியிலான ஒரு குழு அமைக்கிறாங்க. அதுக்கு 2 IPS அதிகாரிகளும் இருப்பாங்க அப்படின்றதையும் அதில் கோடிட்டு காட்டுறாங்க. அதற்கு இடையில் பதட்டப்பட்ட திமுக அரசு சட்டமன்றத்தில் கூடின உடனே ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. இதுதான் சொல்கிறோம் தவறான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி. என்ன தவறு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு ஆணையம் பிறப்பித்த பிறகு நீங்கள் வந்து சொல்கிறீங்க எந்த தனிமனித அந்த நல்லா அவர் கொடுத்த விளக்கத்தை கவனிக்கணும், இது யார் மேலேயும் குற்றம் சொல்வதற்காக அல்ல அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இதுக்கு தாவேக்கா தான் பொறுப்புன்றதை நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க? ஒன்று ஆமான்னு சொல்லுங்கள், இல்லை இல்லைன்னு சொல்லுங்கள். இது மடைமாற்றும் வேலையை தான் திமுக தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்குன்றதான் சொல்கிறோம். தாமதமாக வந்தது ஒரு காரணமா இல்லையா? நீங்கள் எப்படி கோடிட முடியும்? தாமதமாக வந்தது யாரை குறிப்பிடுறாரு? விஜய் தான் குறிப்பிடுறாரு. அப்போ நீங்கள் யார் மீதும் தனிமத தாக்குதல் இல்லைன்னு எப்படி குறிப்பிட்டீங்க? உங்களுடைய அறிக்கையை இரட்டை வேடம் காட்டுது. அதை தான் சொல்கிறோம், ஏதாவது ஒரு பக்கம் நில்லுங்க. சட்டப்பேரவையில் ஒரு சம்பவம் நடக்குது, பெரிய சம்பவம், தமிழகம் பார்த்திராத சம்பவம். சட்டப்பேரவை நடக்கும்போது அது தொடர்பாக விளக்கம் கொடுக்க வேண்டியது அரசோட கடமை. ஸோ அதுக்கான விஷயங்களை பேசுகிறாங்க. தமிழக அரசுக்குன்னு இப்போதைக்கு அவங்க கொடுத்த ரிப்போர்ட்லேருந்து தாமதமாக வந்தது, இட நெருக்கடி, தாவேக்காவினர் ஒழுங்காக ஏற்பாடு செய்யலை, தண்ணி கொடுக்கலன்ற மாதிரியான விஷயங்களை அரசு சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல, அதனால சட்டப்பேரவையில் பதிவு பண்றாங்க. இதுல என்ன சொல்றேன்னா ஆட்சியும் அதிகாரமும் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்றதுக்காக எளிய மக்களுக்கு வந்து கொண்டு போர்க்கக்கூடிய செய்திகளை வந்து நீங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த நேரம் வேணா இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊடகங்களும் உங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கு. எதிராக பேசக்கூடிய ஊடகங்களுடைய நிலை என்ன, இப்போ பத்திரிகையாளர்கள் ஏன் போராட்டம் நடத்தினாங்கன்றது எல்லா பத்திரிகையாளர்களும் உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஊடக தர்மங்கள்ன்றது இன்றைக்கு இங்கே காக்கப்படலை, தொடர்ச்சியாக இங்கே வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஜனநாயகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தூணாக கருதக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கு அதுதான் இன்னைக்கு நிலை. அப்போ எளிய மக்களுடைய குரலாக எது பிரதிபலிக்கும்? தனியாக போடப்பட்ட வீடியோக்களும் யூடியூபர்களும் 25 பேர் கைது செய்யப்படுறாங்க. ஒரு கட்சியினுடைய தலைவர் கைது செய்யப்படுறாரு. இல்ல அவதூறு பரப்புனா அதுதான் சொல்றேன், அவதூறுன்னு நீங்க எதை முடிவு பண்ணி கைது பண்ணதான். நான் என்ன சொல்றேன், இப்ப அமுதா IAS பண்ணதனுடைய வேலை என்ன? அவங்க அரசு தரப்புல விளக்கம் கொடுக்க வேண்டாம். அவங்க பண்ணது அவதூறு தானே. எப்படி நீங்க இவருக்குள்ள வரும்? அப்ப நீங்க எதுக்கு அருணா ஜெகதீசன் தலைமையில குழு அமைச்சீங்க? அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு குழு அமைக்க. ஆமா, அது என்ன சொல்ல போகுது? அரசு தரப்பு எதுக்காக அந்த குழு? எதற்காக அந்த விசாரிக்க போறாங்க? என்ன நடந்ததுன்னு விசாரிக்க போறாங்க. என்ன நடந்தது, யார் தப்பு நடந்ததுன்னு, யார் காரணம்னு விசாரிக்க போறாங்க. அமுதா IAS என்ன சொன்னாங்க? அமுதா IAS என்ன சொல்றாங்கன்னா, சம்பவம் நடந்தது யாரால, சம்பவம் நடந்தது என்ன காரணம், என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு அவங்க எடுத்து சொல்றாங்க. இல்ல, அதனுடைய விளக்கப்படம் நீங்க காட்டக்கூடியது இவங்க தான், இவர் தான் குற்றவாளி. அடுத்த கிளிப்பிங்ஸ் போடுங்க. நீங்க என்ன இதுவா ஷோவா நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க? அதாவது அருணா ஜெகதீசன் அவர்கள் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க எதற்காக ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க? உங்களுடைய அரசு தான் இதை கொடுத்துருக்குது. ஆமா, நிச்சயமா கொடுக்க. அப்ப நீங்க விசாரணை ஆணையம் அமைச்சிருக்க கூடாது இல்ல? பொறுப்பு அரசுக்கு இருக்குல்ல. இப்போ தாவேக்காவினர் தரப்புல இருந்து விளக்கம் கொடு, விஜய் ஒரு வீடியோ கொடுக்குறாரு. ஆமா, அது அவர் தரப்பு விளக்கம் இல்ல. இது சம்பந்தப்பட்ட ரெண்டு விளக்கம் கொடுத்தாரு. சம்பந்தப்பட்ட என்ன விளக்கம் கொடுத்தாரு? அரசு தான் போடுறாரு. முதலமைச்சர் என்ன கைது பண்ணுங்கன்றாரு, நான் எந்த தப்புமே பண்ணலங்கறாரு. அரசு தான ஓடி போய் நீங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது நீங்க சட்டத்தை உங்ககிட்ட அதிகாரம் இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா அது அவதூறு பரப்புனா கைது பண்ணதான் சார் செய்வாங்க. இல்ல, இதை எப்படி நீங்க அவதூறுன்னு கட்டமைச்சிங்கன்னு கேட்கிறேன். அதாவது தமிழக வெற்றி கழகம் தவறு செய்யலைன்னு சொல்லக்கூடியதை இப்போ அடுக்கடுக்கா உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டுதா இல்லையா? எப்படி நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு வழக்கு விசாரிச்சுட்டு இருக்கும்போது உயர்நீதிமன்றம் எப்படி இதை உயர்நீதிமன்றம் எப்படி எடுத்ததுன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கிடையில் வந்து இத்தனை போஸ்ட்மார்ட்டங்கள் எப்படி பண்ணப்பட்டதுன்னு கேட்குறாங்க. உடனடியாக இத்தனை டேபிள்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணீங்கன்றது கேட்குறாங்க. 4 மணிக்குள்ளே பாடியை கொடுத்து 6 மணிக்குள்ளே இந்த இடுகாட்டில் எப்படி எரிக்கப்பட்டது, மின்மயானத்தில் எரிக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் விந்தையாக இருக்கு. இது என்ன விந்தையா இருக்கு? ஆமா, அரசு சார்பில் விளக்கம் கொடுத்துட்டாங்களே, மாவட்ட நிர்வாகத்தோட அனுமதி வாங்கி தான் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டது. கலெக்டர் உத்தரவு போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டதும் அதுதான். எரிக்கிறதுக்கும் கலெக்டர் ஆர்டர் கொடுத்துருவாரு. நீங்க பாடி கொடுத்ததுக்கு அப்புறம் எரிக்க வேண்டியது, இது பண்ண வேண்டியது குடும்பத்துடைய பொறுப்பு சார். அது அனாதை பிணங்களை எடுத்து அடக்கம் பண்ணாங்க. அனாதை பிணங்களை எடுத்து அடக்கம் பண்றதுக்கு கூட கொண்டு வந்து ஒரு 2 மணி நேரமாவது ஆகும். அந்த உடலுக்கு மாலை போட்டு மரியாதை செஞ்சு அதை அடக்கம் பண்ணுற வேலையெல்லாம் இன்றைக்கி இல்லை, 2004, 5, 6, 8, 9 தொடர்ச்சியாக காலகட்டங்களில் நான் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய இடுகாட்டில் நாங்கள் அடக்கம் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? அப்போ ஒரு ஒரு கூட்ட நெரிசலில் ஒரு உயிர் போயிடுச்சு. 4 மணிக்கு தான் நீங்கள் சடலத்தை கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே 6 மணிக்கே அந்த வீட்டுக்கு போச்சா, உறவினர்கள் வந்தாங்களா, பார்த்தாங்களான்னு 1000 கேள்விகள் இருக்கு. இதற்கெல்லாம் நான் கேட்கல, உச்சநீதிமன்றம் கேட்குது. இதுக்கெல்லாம் பதில் இல்லையே தமிழக அரசு கிட்ட. திரும்ப திரும்ப நீங்க ஒரு விளக்கத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே தவிர்த்து. இப்பவும் சொல்றோம்,
நீங்க மடைமாற்றம் வேலையை பாக்குறீங்க. இல்ல இதுல ஏதோ ஒரு சம்பவங்கள் இல்லையே சார், இதுல நிறைய மறைமாற்றத்துக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ மின்சாரம் தடைப்பட்டதுக்கு ஜெனரேட்டர் ரூமுக்குள்ள போனதுக்கு காரணத்தை செந்தில் பாலாஜி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அத்தனைக்கு என்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு, காணொலிகள் இருக்கு. முதல்வர் வேற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. புரியுதுங்களா? இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தர் மாசு கொடுக்கறதுக்கு ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. இவர் சிவசங்கர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இன்னொருத்தர் ஒரு அறிக்கையை மாற்றி கொடுக்குறாரு. இப்படி ஒருத்தர் 8 டேபிள்ன்றாங்க, ஒருத்தர் 5 டேபிள்ன்றாங்க. இன்னும் சரியான ஒரு குழப்பத்துக்குள்ளே தான் திமுக இருக்குது. திமுக இப்போ இந்த 4 நாட்கள் சட்டமன்றத்தை எப்படி நகர்த்துறதுன்னு அவர்களுக்கு தெரியலை. புரியுதுங்களா? இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி கையாளுறதுன்னு தெரியல. இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே போய் நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதெல்லாம் போய் எங்கள் மாநில அரசு விசாரிக்கும், மாநில அரசு விசாரிக்கும்னு சொல்கிறீங்க. A1 போடப்பட்ட குற்றவாளி நாகேந்திரன் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளி. அவர் சிறையில் இருக்கார். செத்துப்போன உடலுக்கு 1100 பேர் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. ஆனால் இங்கே இத்தனை ஆயிரம் பேர் வருவாங்கன்ற முன் அனுமதி வாங்குறாங்க. அதை தாண்டி 3 மணிக்கு வரவர் தாமதமாகவே வந்துட்டாருன்னு உங்கள் பார்வையிலே வச்சுப்போம். 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நிகழ்ச்சிக்கு நேரம் ஒதுக்கி இருக்கு, நேரம் வாங்கப்பட்டிருக்குது. இப்போ யார் 12 மணின்னு ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்தது? யாருக்கு? தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கு 12 மணிக்கு தான் வராருன்னு ஏன் அதிகாரப்பூர்வ பக்கத்துல போடுறீங்க? ஏன் அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளர் சொல்றாரு? 12 மணிக்கு வருவதற்கான திட்டமிடுதலே அங்க கிடையாது. அப்புறம் ஏன் அதை சொல்றீங்க? போஸ்ட் இருக்கே ட்விட்டர்ல, தாவேகாவோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல இருக்கே 12 மணிக்கு உரையாற்றுவார். 3 மணிக்கு தாங்க அனுமதி வாங்கி இருக்குது. அப்புறம் ஏன் 12 மணின்னு சொல்றீங்க? அது முன்னாடி 12 மணிக்கு செய்தியாளர் சந்திப்புன்னு சொல்றாரு. இல்ல செய்தியாளர்கள் சந்திப்புன்னு சொல்லியிருப்பாரு. புரியுதுங்களா? மக்கள் கூட கூடிய சந்திப்புல இங்க பாருங்க வீடியோ இருக்கு சார். செய்தியாளர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இன்னைக்கு எல்லாமே நேரலையில 12 மணிக்கு கரூர்ல உரையாற்றுவார். நாமக்கல்ன்றதுக்காக கரூர்னு வேணா மாத்திருக்கலாமே தவிர்த்து, நாமக்கல்ல நீங்க கரூர்னு வேணா மாத்திருக்கலாமே தவிர்த்து. அவர் கிளியரா இருக்காரு சார். 8:45க்கு நாமக்கல்ல, 12 மணிக்கு கரூர் வந்து 10:45க்கு 8:45க்கு நாமக்கல்ல, இல்ல 12 மணிக்கு கரூர். சோ நடுவுல ஒரு 4 மணி நேரம் கேப் இருக்கு, வந்துருவாருன்னு அவர் தெளிவா இருந்திருக்காரு. இவர் லேட்டா வருவாருன்னு பொதுச்செயலாளருக்கே தெரியல போல. இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. தொடங்கி அப்போ நீங்க சொல்லக்கூடிய அப்பவும் பார்த்தா கூட அந்த பதிவு முந்தைய நாள் பதிவாக தான் இருக்கணும், அன்றைய பதிவாக இருக்காது. புரியுதுங்களா? அன்றைக்கு எல்லாமே தாமதம். விமானத்திலேருந்து அத்தனையுமே தாமதம். வந்ததே மொத்தத்தில் 2 மணி நேரம் தான். ஆனால் விமான நிலையத்திலிருந்து அவருடைய வாகனம் இங்கே வருவதற்கு எவ்வளவு தாமதம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நாமக்கல்லுக்கே 2:35 மணிக்கு தான் ரீச் ஆகுறாரு. 2:35 மணிக்கு வந்தவர் அப்போ காவல்துறைக்கு தெரியாதா? அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாதா? ஒட்டு மொத்தமும் அவர் சென்னை வீட்டிலேருந்து புறப்படும் போதுலேருந்து அவர் விமானம் எந்த பக்கம் வருதுன்றது வரைக்கும் நீங்கள் டெக்னாலஜி மூலியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 7000 பேரோ 8000 பேரோ அதை பார்த்துருக்காங்கன்ற தகவல் வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த நாமக்கல்னுடைய அந்த பாயிண்ட்டுக்கு நிற்கிறது 2:35 மணி ஆகுது. அங்கே பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி கரூர் வரத்துக்கான நேரலைகளும் போய்கிட்டு இருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேசிய ஊடகங்கள் கூட சரி அதை நேரலையில் தொடர்ச்சியாக காட்டிச்சுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. புரியுதுங்களா? மறுக்க முடியாத உண்மை. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த நேரம் போடப்பட்டதை கவனித்து எல்லாருமே வந்துட்டாங்கன்னா காலையிலேருந்து யாரும் செய்தியே பார்க்கலையா? காலையிலேருந்தே போலீஸ் தரப்பில் சொன்னது என்னன்னா, காலையிலேருந்தே கூட்டம் கூடிருச்சு. ஒருவேளை 10 மணிலேருந்தே கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. 12 மணிக்கு வந்திருந்தாலோ 3 மணிக்கு வந்திருந்தாலோ கூட இந்த அசம்பாவிதத்தை தவிர்த்திருக்க முடியும். ஈவினிங் டைம் ஆக ஆக வீக்கெண்டு ஈவினிங் டைம் ஆக கூட்டம் ஒரு நடிகரை பார்க்கலான்ற கூட்டம் சேர்ந்து ஒரு நேரத்தை நீங்க ஒரு நேரத்தை கட்டமைச்சு வர வைக்கணும்னு நினைக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். 2:30 மணிக்கு 3 மணிக்கு தான் சொல்ற 3 மணிக்கு தானே. இல்ல இப்போவும் அதான் சொல்றேன். முந்தைய நாளினுடைய திட்டமிடுதல் வேறையாக இருக்கும், மாற்றாமல் இருந்திருக்கலாம். புரியுதுங்களா? அந்த ஒரு விஷயத்தை வச்சு எல்லாத்தையுமே கட்டமைச்சிட முடியாது. அந்த ஒரு பதிவை பார்க்கக்கூடியவர்கள் அடுத்த எல்லா பதிவுகளையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. அவர் எத்தனை மணிக்கு கிளம்புறாரு, எத்தனை மணிக்கு திருச்சி விமான நிலையம் வராரு, எத்தனை மணிக்கு நாமக்கல் பாயிண்ட்டுக்கு வராரு, நாமக்கல்லேருந்து எப்போ வண்டி புறப்படுதுன்றதை அத்தனையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. உள்ளே நீங்கள் உட்காரக்கூடாது, உள்ளே போய் தான் வெளியே உட்காரக்கூடாது, உள்ளே தான் உட்காரணும், கை அசைக்கக்கூடாது, எந்திரிச்சு நிற்க பல நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் இருக்குது. அதையெல்லாம் ஏன் வாய் திறந்து பேச மாட்டேன்றாங்க? இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் பேசுகிறான், அவர் வந்திருக்கலாம், எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்லிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்திரிச்சு நிற்கிறதுக்கே தடை விதிச்சிருக்கேன். உட்காரதுக்கு தடை விதிக்கல. நீங்கள் அங்கேயே உட்காருவதற்கும் தடை தான். உங்களை பார்க்கும்போது வழி நெடுக்க வராங்க, வாகனம் ஓட்டிக்கிட்டு விழுந்துடுறாங்க. அதனால நீங்க அங்க உட்காரக்கூடாதுன்றதும் காவல்துறை அறிவிப்பு தடை இல்லை சார். காவல்துறை சொன்னது மேலே ஏறி நின்று ரோட் ஷோ பண்ணக்கூடாதுங்கிறதான் தடை. உள்ள உட்காரக்கூடாதுன்றது தடை. நல்லா புரிஞ்சு காவல்துறை அதுக்கெல்லாம் தடை கொடுக்க கிடையாது. நாங்க அங்க களத்துல பண்ணி விளையாடுறீங்க, அதுக்கெல்லாம் தடை என்ன? அப்பெல்லாம் உள்ள உட்கார்றதுக்கு உங்களுக்கு தடை இல்ல, கிடையவே கிடையாது. விளக்க அணைக்க சொல்றதும் காவல்துறை தான். அதாவது விஜய் உள்ள போனது காவல்துறை தான் காரணம். ஆமா, நீங்க அங்க இருந்தா கூட்டம் அதிகமாவது, உங்களை பாக்குறதுக்காக நிறுத்துறாங்க, நேரம் தாமதம். இது வரைக்கும் எங்கேயும் ரிப்போர்ட்டே ஆகல. தாராளமா நீங்க விசாரிச்சுக்கங்க. புரியுதுங்களா?
சரி, இதுக்கு ரிப்போர்ட் ஆகலைன்றீங்க. குன்னத்தில் அரியலூரில் பேசுகிறாரு, பேசி முடிச்சுட்டு குன்னத்துக்கு வராரு. முதல் நாள் பயணத்தை சொல்கிறேன், திருச்சி சொல்கிறேன். ஆமாம், குன்னத்துக்கு வராரு. குன்னத்தில் பேசினாரா? பேசலை. பெரம்பலூரில் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டார், ஏறி கையை அசைச்சிட்டு போயிட்டார் இல்லையா? அதுக்கடுத்து பெரம்பலூருக்கு போகிறாரு. பாதி வழியிலேயே பயணம் ரத்து செய்யப்படுது. எதனால் ரத்து செய்யப்பட்டது? ஏன்னா பிரச்சார நேரம் தாண்டிடுச்சு. 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 10 மணிக்கு மேலே நீங்கள் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ண முடியாது, சட்டம் அனுமதிக்காது. குன்னத்துக்கு வரும்போது என்ன மணி? குன்னத்துக்கு வரும்போது 9:15. அதனால கை காமிச்சிட்டு போயிட்டாரு. கூட்ட நெரிசல் ஓவர். இல்லை, அதை தாண்டி வரும்போது நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 மணிக்கு தான் தடுக்கிறீங்க. 12:45 1 மணிக்கு தான் தடுக்கிறீங்க. அப்போ இந்த 2 மணி நேரம் ஏன் தடுக்கலை? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல காவல்துறை சொல்லக்கூடியதை ஏற்கிறார். குன்னத்துக்கு வரும்போது 9:15 நேரம் தவறிடுச்சு. 9:15 இருந்தால் 10 மணியாக இருந்தாலும் அவர் பேசியிருப்பார். 10 மணியை கடந்ததுனால் மட்டும்தான் மைக்கில் பேசலை, வேற எந்த காரணமும் கிடையாது. புரியுதுங்களா? அதுதான், அது சட்டத்துக்கு இடம் இல்லை, அதனால தான் பேசலை. அதை தான் சொல்கிறேன். தடுத்து அப்போ ஆமாம், தடுக்கிறீங்கல்ல, அப்போ ஏன் இங்கே வரும்போது தடுக்கலை? இங்கே தான் சார் நீங்கள் ஏதாவது பேச்சே கேட்க மாட்டீங்களே சார். 50 மீட்டர் முன்னாடி நின்று பேசுன்றதுக்கே நீங்கள் கேட்க மாட்டீங்க. 50 மீட்டர் எவ்வளவு தூரம் அது சொல்லுங்கள். 50 எவ்வளவு தூரம்னா இருக்கட்டும் சார். 50 மீட்டர்ன்றது கௌதம பொறுத்தளவுக்கு எவ்வளவு தூரம்? 150 அடி சொல்றேன் சார். 150 அடி. 150 அடிக்கு முன்னாடி நின்று பேசுங்கன்றதுக்கும் இந்த 150 அடியில தான் ஒட்டுமொத்த தலையெழுத்து மாறிடுச்சா? ஸ்டாம்பேட் நடந்தது. அந்த டிரைனேஜ் சாக்கடை நடந்த இடம் அதுக்கு பின்னாடி அனுமதி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. பாதாள சாக்கடைக்கு குழி தோண்டப்பட்டது சொல்றீங்க. ஏன் அந்த இடத்துல? அங்க டிரைனேஜ் இருக்கு சார் ஆல்ரெடி. பள்ளம் தோண்டப்பட்டது. அதான் சார் டிரைனேஜ்க்கான வேலைகள் இருக்குல்ல. ஏன் அந்த இடத்துல கொடுத்தீங்க? பாதுகாப்பற்ற இடம் தானே, கொடுத்தது தப்பு தானே. முறைகேடா பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல அதிமுகவினருக்கு நம்ம கொடுத்தோம், அது முறையா நடந்துச்சு, எந்த சிக்கலும் இல்ல. இங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க. அதிமுகவுல இல்ல அதான் சொல்றேன், அதிமுகல கட்சிக்காரர்களும் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரக்கூடிய கூட்டமும் தான் இருக்கும். அது திமுகவாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் அதுதான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிலையாக இருக்கும். விடுதலை சிறுத்தைகள் யாரையும் காசு கொடுத்து கூட்டு போக மாட்டாங்க, நான் தமிழர் யாரையும் காசு கொடுத்து கூட்டு போக மாட்டாங்க. புரியுதுங்களா? மற்ற கட்சியில் இருக்கிறவங்க, இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குது, காசு கொடுத்து கூட்டு போகுமா? மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, காசு கொடுத்து கூட்டு போகுமா? திமுகவும் அண்ணா திமுகவும் பாஜகவும் தான் காசு கொடுத்து கூட்டு போகிற வேலையை பார்த்து வரவங்களாவே இருக்கட்டும். அதை தான் சொல்கிறேன். அவங்க ஒரு லிமிட்டாக கூட்டிகிட்டு வருவாங்க, கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே மக்கள் தன்னெழுச்சியாக வரான, இது உளவுத்துறைக்கு தெரியாதா? தன்னெழுச்சியாக வரது பிரச்சனை இல்லை. மக்கள் தன்னெழுச்சியே இப்ப நீங்க சொல்ற மாதிரி விசிகா. சரி, கௌதமிக்கு இப்படி சொல்றேன். இல்ல நான் இப்படி சொல்றேன். இல்ல நான் சொல்லிடுறேன். நான் என்ன கேக்குறேன்னா, அந்த இடத்துல நடந்ததை உளவுத்துறைக்கு எந்த தகவலுமே தெரியாதா? கண்ணை கட்டிட்டு நின்றுச்சா உளவுத்துறை? இவர் வந்த நேரம் எதுவா வேணா இருக்கலாம். இவர் வந்த நேரம் எப்பவும் சொல்ற 10 மணி நேரம் வரைக்கும், 10 மணி வரைக்கும் அவருக்கு அனுமதி இருக்கு. புரியுதுங்களா? அவர் எப்படி நீங்க லேட்டா வந்துட்டாருன்னு எதை கோடிட்டு காட்டுறீங்கன்னு எனக்கு புரியல. முதல்ல அந்த பார்வையே தவறானது. நான் என்ன சொல்றேன், சரி உங்களுக்கு உங்க லாஜிக்கே எடுத்துட்டா கூட 3 மணிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, 5 மணிக்கு வாங்க, பிரச்சனை இல்லை. ஒரு 2 மணி நேரம் தலைவர் 2 மணி நேரம் 10 மணி வரைக்கும் அனுமதி இருக்குன்னு சொல்றேன். கூட்டம் வருது இல்ல சார், நீங்க அப்புறம் பெரம்பலூர்ல கூட்டத்தை கேன்சல் பண்ணீங்க. கூட்ட நெரிசல் ஓவரா இருக்குன்னு கேன்சல் பண்ணீங்க. கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கு, நேரமும் கடந்துருச்சு. நீங்க சொல்லக்கூடியதை ஏத்துக்கிட்டல. நெருக்கடி இருக்கு. அப்ப நீங்க இங்க ரத்து பண்ண வேண்டியது. இங்க என்ன பிரச்சனை? அப்ப நீங்க இங்க ரத்து பண்ண வேண்டியது. நான் எங்களுக்கு டைம் முடியல பாருங்கன்னு நிப்பீங்க. எந்த சொன்ன பேச்சும் கேட்க மாட்டீங்க. காவல்துறை நீங்க அதுக்கான எதிர்பார்க்கறீங்க. நீங்க வந்து காவல்துறை அதற்கான இடத்த தரலன்றதை நீங்கள் ஒத்துக்க போகிறதில்ல. உங்கள் மீது போடப்படக்கூடிய பழிகளை ஒத்துக்கொள்ள போகிறதில்ல. 41 குடும்பமும் இன்றைக்கி அவருக்கு எதிராக பேசலை. முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. எந்த குடும்பத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த 41 குடும்பங்களும் இன்றைக்கி அவருக்கு ஆதரவாக தான் நிற்கிது. யாரும் தமிழக வெற்றி கழகத்தால் தான், இவரால் தான் அப்படின்னு எந்த இடத்துலையும் கோடிடப்படலை. புரியுதுங்களா? அதே மாதிரி கட்சிக்காரர்களும் இல்லை, மக்கள் தன்னெழுச்சியாக வந்தவர்கள் தான். அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆவலில் வந்தக்கூடிய கூட்டங்கள் தான். இதில் மனம் ரொம்ப வேதனையுற்று அவர்கள் எல்லா 41 குடும்பத்துக்கிட்டையுமே பேசியிருக்கிறாரு, தார்மீகமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. புரியுதுங்களா? நீங்கள் இதை வச்சு அரசியல் பண்ணணுன்றது தான் திமுகவினுடைய இன்னைக்கு ஒரு அஜெண்டாவாக இல்லை. என்னன்னா ஆரம்பத்துலேருந்தே தமிழக அரசு முதல்வர் காணொலியில கூட எந்த ஒரு கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்களோ பொதுமக்களோ சாகிறத விரும்ப மாட்டாங்கன்னு தான் ஒரு காணொலியிலே பதிவு பண்றாரு. சரி, ஆனா விஜய் தான் தாவேகாவினர் தான் இதை கான்ஸ்பிரசிக்குள்ள கொண்டு போறீங்க. நீங்க தான் சதி கோட்பாடு அதை ஃபிக்ஸ் பண்றீங்க. முதலமைச்சரும் இந்த பதிவை போட்டுட்டாருல்ல, நேற்று எப்படி சட்டமன்றத்தில் இவர் தான் காரணம்னு சொன்னார். காரணம் தாமதமும் ஒரு காரணம்ன்றார். அவரு தான் காரணம். வழக்கு சிபிஐக்கு போயிடுச்சு, விசாரணை நடக்கும். அப்ப நீங்க இதெல்லாம் காரணமா இருக்கு அப்படின்றாரு. அப்ப நீங்க எதுக்கு விளக்கம் கொடுக்குறீங்க? சிபிஐக்கு போயிடுச்சு, சிபிஐ விசாரிக்க போகுது. சட்டப்பேரவை எதிர்க்கட்சிகள் கேள்வி 16 நாளா நீங்க ஏன் விளக்கம் கொடுக்கல? முதலமைச்சர் வாய மூடிட்டாரு. அமுதாயை அவசரமா விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசரம் என்ன? சட்டப்பேரவை எதிர்க்கட்சிகள் கேட்டா விளக்கம் கொடுக்க வேண்டியது அரசுடைய பொறுப்பு. எதிர்க்கட்சி பேசுறதுக்கு நேரமே ஒதுக்கலையே. நீங்க என்ன எதிர்க்கட்சி சட்டமன்றம் நடத்துறீங்க? உடனடியா காணொலி துண்டிக்க எடப்பாடி பழனிசாமி தான் கேள்வி எழுப்புறாரு. எடப்பாடி பழனிசாமி கேள்வி துண்டிக்கப்பட்டுச்சா இல்லையா? என்ன நடந்தது? நான் என்ன கேக்குறேன், நான் கௌதம் புரியன்னு நினைக்கிறேன்.
அங்கே சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அங்கே துண்டிக்கப்படுதா இல்லையா? துண்டிக்கப்பட்டுச்சு தானே? துண்டிக்கப்படும். ஏன் துண்டிக்கப்படும் சார். அது என்னமோ இந்த ஆட்சியில மட்டும் தான் துண்டிக்க, இந்த மத்த ஆட்சியில எல்லாம் நேரலையே கிடையாது. ஆட்சியில எது வேணா நடக்கும், நேரலையே கிடையாது. மத்த ஆட்சியில 18 பேரை சுட்டு கொண்டாங்க, நீங்களும் சுட்டு கொள்றீங்களா? பொள்ளாச்சியில மாணவிகள் பகிரங்கமா பாலியல் வன்புணர்வுக்கு ஆளானாங்க, அதே மாதிரி திமுகவும் பண்ணுன்னு சொல்றீங்களா? அன்னைக்கெல்லாம் ஓடி ஓடி போய் சிபிஐ கேட்கும் போது மத்தியில யார் ஆண்டுகிட்டு இருந்தா? காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் ஆண்டுகிட்டு இருந்ததா? நினைவு இருக்கும். மத்த ஆட்சி முன்னாடி இருந்த ஆட்சிகள்ல முதலமைச்சர் பேசுற விதி மட்டும் தான் உங்களுக்கு கிளிப்பிங்கா கொடுப்பாங்க சேனல்களுக்கு. எதிர்க்கட்சி தலைவர் என்ன கேள்வி எழுப்புறாருன்னு உங்களுக்கு டெக்ஸ்டா தான் வரும். இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறது எல்லாமே உங்களுக்கு நேரலையில வருது. எது ஜனநாயகம்? இதுதான் ஜனநாயகம். ரெண்டு பேரும் பேசுறாங்க. ஏன் ஆஃப் பண்ணப்பட்டது சார்? ஆஃப் பண்ண செய்யப்பட்டதுங்கிறது வேற கதை சார். ரெண்டு பேருமே இப்போ என்ன கதைன்னு நினைக்கிறீங்க? என்ன கதைன்னு நினைக்கிறீங்க? ஆஃப் செய்யப்பட்டது என்ன கதைன்னு நினைக்கிறீங்க? சார் இப்போ இப்படி எடுத்துப்போம். நாடாளுமன்றம் நடக்குது. நாடாளுமன்றத்துல உங்களுக்கு எந்த நேரமும் லைவ் போயிட்டே கேட்கல. நான் அதை கேட்கல. ஆளுங்கட்சி இல்ல நான் அதை கேட்கல. அவங்க சைடு கேமரா வைக்கிறது, மோடி வந்து ஒரு அரச பயங்கரவாதின்னு எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. புரியுதுங்களா? அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அதனால நீங்க அதை கொண்டு வந்து இதோட கட்டமைக்காதீங்க. நீங்க ஜனநாயகவாதி தானே, சமூக நீதியை பாதுகாக்கக்கூடியவர் தானே, ஏன் ஆஃப் பண்ணீங்க? எங்க ஆஃப் பண்ணாங்க? அதை காட்டுறாங்களே சார். எதிர்க்கட்சி தலைவர் பேசுறதை காட்டாம இருக்காங்களா என்ன? அவர் கேள்வி கேட்கறத காட்டாம இருக்காங்களா என்ன? வீடியோ காணொலிகள் அணைக்கப்பட்டது. எங்க சார் எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கிற காணொலி இருக்கு சார். அதுக்கப்புறம் பேசுனது இல்லையே, அணைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் முதலமைச்சர் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு சார். இங்க பாருங்க, உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்க வந்து பேசி எல்லாத்தையுமே கடந்து போகணும்னு நினைக்கிறீங்க என்ன? அது இல்லை. ஜனநாயக ரீதியில் தொடர்ச்சியாக நீங்கள் காட்டணும்னு முடிவு பண்ணா அத்தனை வீடியோக்களையும் காணொலிகளையும் காட்டணும், நடக்கக்கூடிய முழு சம்பவத்தையும் முழுமையாக நேரலை பண்ணணும். புரியுதுங்களா? அதுதான் ஜனநாயகம். நீங்கள் ஆஃப் பண்ணி நீங்கள் ஏன் போடுறீங்க? இது என்ன விளையாட்டு? ஒட்டுமொத்த 234 பேர் இருக்காங்கல்ல, அப்போ எல்லாம் மக்களுடைய பிரதிநிதிகள் தானே. ஏன் அணைக்கப்படுது? உங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு மட்டும் இருக்குது. அண்ணன் வேல்முருகனுக்கு வேற ஒரு காரணமாக இருக்கும், இன்றைக்கி வேற ஒரு காரணம் வந்துருச்சு. புரியுதுங்களா? இப்படி இரட்டை வேடம் போடுபவர்களுக்கு மத்தியில் நீங்கள் நின்றுக்கிட்டு தனியாக ஒரு கேள்வியை கேட்கக்கூடியவர்களுக்கு கிட்னி திட்டத்தை பற்றி என்ன, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியதானே? ஏன் கடந்த சட்டமன்றத்தில் எதுவும் கொடுக்கல? இப்போ புதுசாக ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறார்ல, கிட்னி கொடையாளர்கள். இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? யார் சொன்னார்? அது வந்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படுறது சார். மாசு பேசுனது சட்டமன்றத்தில் பேசுனதை காட்டுறேன். மாசு அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுனதை காட்டுறேன். கிட்னி கொடையாளர்கள்னு சொல்கிறான். அப்போது இது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்? ஒரு சுகாதார மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய ஒரு அமைச்சர் கிட்னி கொடைன்னா 10 கிட்னி வச்சுருக்க கொடை கொடுக்கறதுக்கு இருக்க 2 கிட்னி உருவிட்டு அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய உடல் உறுப்பை விற்று திங்கக்கூடிய அவலத்துக்கு தமிழக மக்களை தள்ளிட்டோமேன்ற எந்த நெஞ்சு உறுத்தலுமே இல்லையே உங்கள்கிட்ட. ஆனால் அந்த மருத்துவர் கைது செய்யப்படலையே. அந்த மருத்துவர் திருப்பூரில் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு, எங்கள் அப்பா 14 கோடி ரோல்ஸ் ராய்ஸில் போய்கிட்டு இருக்கிறாரு, நான் இன்னும் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணுன்னா நான் இத்தனை கோடி தான் சம்பாதிச்சிருக்கேன், நான் இன்னும் வாங்கணுன்னா திருப்பூரில் உள்ள மக்கள் அத்தனை பேரோட கிட்னியை அறுத்து விற்கணுன்றான். இது ஜனநாயகமா, மனித நீதியா, சமூக நீதியா? எதன் அடிப்படையில் இந்த பார்வையை பார்க்குறீங்க? ஏன் கைது செய்யப்படலை? இதுக்கெல்லாம் போராடுங்க, மணல் திருட்டை பற்றி பேசுங்க, கள்ளச்சாராய ஒழிப்பை பற்றி பேசுங்க, எல்லாமே போராடுங்க. இதெல்லாம் இருக்கு, எல்லாமே பண்ணுங்க. இல்லை இதெல்லாம் இருக்கு சார். அது ஆண்டாண்டு காலமா இருக்கு சார். கள்ளச்சாரம் என்னைக்கா சார் காய்ச்சறாங்க? காய்ச்ச மாட்டாங்க, நீங்க தானே சொன்னீங்க சார். பிரச்சனை அது இல்ல. பிரச்சனை தாலி இருக்க மாட்டாங்க, நீங்க தானே சொன்னீங்க. நான் என்ன சொல்றேன், நீட்ட கொண்டு வந்துருவோம், நீங்க தான். இப்போ நீங்க அஜித் குமார் வழக்குல நீங்க போராடுனீங்க, போராட்டம் நடத்துங்க, எல்லாமே பண்ணுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு சம்பவம் நடக்குது, அது விபத்து இல்லை, அது வந்து மேன்மேட் நீதிமன்றம் சொல்ற மாதிரி மேன்மேட் டிசாஸ்டரா கூட இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள ஒரு சதி கோட்பாட அரசே சொல்ல விரும்பல, எந்த கட்சியுமே சொல்லல, ஈபிஎஸ் பேசல, அண்ணாமலை சொல்றாங்க, விஜய் சொல்றாரு சார். விஜய் தான் சார் ஆரம்பிச்சாரு. அவரு தான் ஆரம்பிக்கிறாருன்னு கேக்குறேன். எதிர்க்கட்சிகளே அதை ஆரம்பிச்சாரு சார். முதல்ல எதிர்க்கட்சி யார் நடத்துனது? எடப்பாடி பழனிசாமி பேசல. கூட்டத்தை யாருங்க நடத்துனது? எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை நடத்துனது. இது ஒரு யார் நடத்துனது? கரெக்ட், சூப்பர். நீங்களே அப்ப தாவேக்கா நடத்துச்சா? அடுத்த நாளே ஒரு நபர் ஆணையம் போட்டாங்களா? விசாரிக்கிட்ட உண்மை வெளியே வரும்னு சொல்லிட்டு போக வேண்டியது. பிரச்சனையை நீங்க பண்ணிட்டு நீங்களே காவலாளியும் அனுப்புவீங்களா? கொலையாளியும் நீங்களே, காவலாளியும் நீங்களே பரப்பக்கூடாது சார். அதுக்காக தான் கைது பண்றாங்க. அதைத்தான் சொல்றோம். அப்போ ஒழுங்கான ஆளை வச்சு விசாரிங்கன்னு சொல்றோம். இது ஒழுங்கான ஆளு இல்லன்னு எப்படி நம்ம முடிவுக்கு வரோம்? அது மத்திய அரசு விசாரிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஒழுங்கான ஆள், இப்போ தமிழர்கள் 2 பேர் நியமிக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கட்டும், தமிழ்நாடு கேடர்ஸை போடுங்குது. அப்ப தமிழர்கள் எல்லாம் ஒழுங்கு இல்ல அப்படின்றத தமிழ்நாட்டுல ஆல்ரெடி வேற கேடர்ஸ் இருக்காங்கன்றத நீங்க ஒத்துக்கிறீங்க. தமிழர்கள் போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கு உச்சநீதிமன்றம், அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்ப இவங்க அரசியலும் ஆட்சியும் அதிகாரமும் உங்கள்ட்ட இருக்கு, ஒத்துக்கிறீங்களா? தமிழக அதிகாரிகள் எல்லாருமே விலை போறாங்கன்னு ஏத்துக்கிறீங்களா? ஏன் மிரட்டலுக்கு உட்படுத்த மாட்டீங்களா? மிரட்டலுக்கு ஆளாக்க மாட்டீங்களா? நீங்க தான் சொல்றீங்க, சீது 2 ஐஜி
கண்காணிக்கிறாங்க சிபிஐ விசாரணையை, அதுக்கு மேல அஜய் ரஸ்தோகின்னு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, அதுக்கு மேல உச்சநீதிமன்ற கண்காணிப்புன்னு இத்தனை கண்காணிப்பு இருக்கும்போது எப்படி என்ன பண்ணிட முடியும் அரசால? ஒரு கொஞ்சம் பின்னோக்கி போவோம். இந்த 7 பேர் விடுதலை நடந்தது இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு நீதிபதி, உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர், அந்த சம்மந்தப்பட்ட இதில் நீதிபதியாக இருந்தவர், அவர் ஒரு தீர்ப்பு ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா. அவர் ஒரு புத்தகம் சுயசரிதையில் எழுதினார். பேரறிவாளன் மீது தவறு இல்லை, அரசியல் அழுத்தம் காரணமாக நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியதாயிடுச்சு. அவருக்கு விசாரிச்ச சிபிஐ இயக்குனரும் அதே மாதிரி பதிவு பண்ணியிருந்தார் இல்லையா. அப்போ இவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து இந்த அழுத்தங்கள் வருது? ஏற்கனவே இப்போ தமிழக காவல்துறையில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், இருக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக நாங்கள் வெளியில் வந்துட்டோன்னு ஒரு பெண் உயர் காவல் அதிகாரி சொன்னாங்களா இல்லையா? ஆவணங்கள் கொளுத்தப்பட்டதா இல்லையா? இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல எனக்கு. அப்போது இப்பவும் சொல்கிறேங்க, உங்களை நம்பலைங்க, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு பகிரங்கமாக சொல்கிறோம். தமிழர்கள் மேலே நம்பிக்கை இல்லை. தமிழர்கள் மேலே நம்பிக்கை இல்லைண்ணா, தமிழ்நாடு அரசின் மீது நம்பிக்கை இல்லை. தமிழ்நாடு அரசு யாருக்கு? எங்கள் தமிழர்களுக்கு தான் இல்லையே. அவங்க தானே தமிழர்கள். இல்லையே, இல்லை. நீங்கள் இருக்கக்கூடிய சாதி பெயர்கள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு சாதி ஓட்டை வேட்டையாடணுன்றதுக்காக ஜிடி நாயுடு பாலம்னு வச்சுட்டு அதுக்கு ஒரு புதுசாக விளக்கம் கொடுக்குறீங்க. அதுக்கு உங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்காக வீரமணியும் வந்துடுறாரு, சேர்ந்து கூடவே வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மடைமாற்றும் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தமிழர்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறாங்களா, இல்லை உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறாங்களா, யார் ஆள்றதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். நீங்கள் சும்மா தமிழர்கள், திராவிடர் இந்த போர்வையில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாத்துனதெல்லாம் போதும்னு சொல்கிறோம். நம்பிக்கை இல்லை தான் உண்மை, அதுதான். உச்ச நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அதை நீங்கள் ஏற்றுக்க மறுக்கிறீங்களா? இல்லை, எனக்கு என்ன இருக்குது, நீதிமன்றம் தான் நமக்கு, உச்ச நீதிமன்றம் தான் நமக்கு எண்ட் ஆஃப் த டே. அவங்க சொல்றதை நம்ம ஏற்றுக்கணும். ஆமாம். ஆனால் என்னன்னா இந்த கருத்தை தாவேக்கா ஏற்றுக்க. ஏன்னா நேற்று முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பதிவு பண்ணுறாரு, உங்களோட பிரச்சனைனா மட்டும் என்ன, தமிழக முதல்வருக்கு ஏதாவது பிரச்சனைனா மட்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தடையாணை வாங்கணும். என்ன இந்த சிபிஐ அதை பாதுகாக்கணும். யாருமே எந்த கேள்வி பண்ணல. முதலமைச்சர் சட்டப்பேரவை என்ன பதிவு பண்றாருன்னா, இந்த மாதிரி 2 தமிழக அதிகாரிகள் தமிழகத்தை சேர்ந்தவங்க நியமிக்கவே கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்றது தமிழர் வருத்தமா இருக்கு. அதுக்காக நான் மேல்முறையீடு நாங்க போவோம். இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இது எல்லாம் எதுக்கு தெரியுமா? ஒட்டுமொத்தமா உண்மை வெளியாயிடுச்சுன்னா என்னன்ற பயம் உங்களுக்கு வந்துருச்சு. இல்ல இதை பாருங்க, ஒட்டுமொத்தமா உண்மை வெளியில வந்துருன்ற பயம் உங்களுக்கு இருக்கு. சரி, நீதி விசாரணை தான் நடக்க போகுது, நடந்துட்டு போகுது, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? யாருமே தடுக்கல சார், முதலமைச்சருமே தடுக்கல. இல்ல, அப்ப நான் மேல்முறையீடு போவேன்னு சொல்றதுக்கு காரணம் தடுப்பதற்கு தானே. அதிகாரிகள், தமிழக அதிகாரிகள், அது சார், அது நம்ம அங்க ஒரு கேள்வி எழுப்பணும் சார். அப்ப தமிழர்கள்லாம் இப்படி ஒருதலை நீங்க பேர் மட்டும் மத்திய அரசு தமிழக அதிகாரிகள் ஒருதலை பட்சமா இருப்பாங்களா? இல்ல, நீங்க தமிழர்கள் ஒரு இல்ல மத்திய அரசு குழுன்னு இல்ல, இந்த இனத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு இழுக்கு உருவாகிற மாதிரியான இடத்துக்கு எப்படி ஒரு பண்ணது நீங்க தானே, முதலமைச்சர் எப்படி பண்ணுனது நீங்க தானே, அதனால அவர் பண்ணுனது நீங்க தானே. 62 பேர் கொலையில இதே மாதிரி கொண்டு வந்துட்டீங்களா? விசசாராய வழக்குல இதே மாதிரி கொண்டு வந்துட்டீங்களா? மூடி மறைச்சிட்டீங்களே, அப்படியே சமாதி கட்டிட்டீங்களே. 62 பேருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது இந்த அரசு தானே பண்ணிச்சு. இது கூட்ட நெரிசல் நீங்களா நாங்களான்னு. கள்ளச்சாராய வழக்கில் சம்பவத்தில் 62 பேர் இறந்தாங்களா இல்லையா? நிவாரணம் கொடுத்துட்டாங்க. ஓ, நிவாரணம் கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு. அப்போ இங்கே நிவாரணம் கொடுத்துட்டீங்களா, கம்முன்னு போக வேண்டியதானே. கள்ளச்சாராயம் போய் இது கள்ளச்சாராயம், இது விசச்சாராயம் தெரிஞ்சு குடிச்சு இறந்தவங்களோட மரணம், அவங்களுக்கு 10 லட்சம் காப்பீடு, 5 லட்சம். கௌதம் கிட்ட திருப்பி அதான் முன்வைக்கிறேன். வயிற்று பொழப்புக்காக கள்ளச்சாராயம் தடை பண்ணுங்க, காய்ச்சறவங்களை புடிங்கன்னு பேசுனீங்கன்னா அது நியாயம். அதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க அதை சொல்லல, இந்த 2 மரணத்தை கம்பேர் பண்றீங்க. ஏற்கனவே உள்ள எல்லா என்னுடைய காணொலிகளும் பாருங்க. நீங்க என்ன சொல்றீங்க, ஒவ்வொரு காணொலியும் முழு விளக்கம் கேட்குறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, வயிற்று பிழப்புக்காக என் சகோதரி 200 ரூபாய் சம்பளத்துக்காக சிவகாசியில் பட்டாசாலையில் பட்டாசு உருட்டுறாங்க, வெடி விபத்தில் இறந்துறாங்க, 2 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை கொடுக்குறீங்க. என்ன, ஆனால் கள்ளச்சாராயம்னு தெரிஞ்சு கொழுப்பெடுத்து குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாயும் 5 லட்சம் ரூபாய் காப்பீடும் கொடுக்குறீங்க. இந்த இறப்பை எப்படி அளவுகோடு செய்றீங்க? குடிச்சு செத்தா விசச்சாராயம், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 15 லட்சம், 5 லட்சம் காப்பீடு, 10 லட்சம் நிவாரணம். ஆனால் வயிற்று பிழப்புக்காக நீ போனீங்கன்னா 2 லட்சம். அப்படி தானே பார்க்கணும். நம்ம பஸ்ஸில் போகிறோம் சார், விபத்தாகுது, பஸ் விபத்து, தனியார் பேருந்தில் போனால் கூட விபத்தாகுது, விபத்தாகி ஒரு 10 பேர் செத்தாங்கனால அரசு நிவாரணம் கொடுக்கும். இல்லை, நான் அதை குறையே சொல்லலை, நான் அதை குறையே சொல்லலை. நிவாரணத்தை எந்த அளவுகோலால் அளக்குறீங்க சார்? அதுக்கு நிறைய கிரைட்டீரியா அரசு வச்சிருக்காங்க சார். இல்லையே, குடிச்சு செத்தா 10 லட்சம்னு வச்சிருக்காப்போ, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம்னு வச்சிருக்கா. கள்ளச்சாராயம் காய்ச்சின பிரச்சனைகள் வெளியில் வந்துடக்கூடாது, அரசுக்கு அவப்பெயர் உண்டாயிடக்கூடாதுன்றதுனால தான் ஓடி போய் நிற்கிறீங்க. அப்போ கூட அந்த 62 பேரையும் நீங்கள் போய் பார்க்கல.
எதுக்கு போய் பார்க்கணும்? எதுக்கு போய் பார்க்கணுமா? நீங்க செத்தாங்கல்ல, என்ன சொன்னீங்க? கொழுப்பெடுத்து சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு அவனுக்கே எதுக்கு 10 லட்சம் ஒரு மாநில கொடுத்தீங்க. முதலமைச்சர் எப்படி பார்க்கணும்? அவங்களுக்கே 10 லட்சம் அவங்களுக்கு கொடுத்தீங்க. இருக்கலாம் சார், குடும்பம் இருக்குல்ல சார். அப்போ அப்படி விட்டுற முடியுமா சிவகாசி என்ன? பட்டா அவங்களே சாலையில முதலமைச்சர் செத்தவங்களுக்கு பார்க்கணும்ல. வாழ்வாதாரம் இல்ல. இருக்கு சார், அவங்களுக்கும் 5 லட்சம் இந்த தான் திருவற்றியூர்ல கொடுத்திருக்காங்க அரசு. மின்சார இதுல வேலை செய்யும் போது அடிபட்டு இறந்தவருக்கு வாழ்வாதாரம் இல்ல. அவருக்கு நிவாரணம் கொடுக்குறாங்க. எல்லாமே முதலமைச்சர் பொது 2 லட்சம் நிவாரணம் ரூபாய் கொடுப்பாங்க. 2 லட்சம் ரூபாய். நீங்க கௌதம் என்ன சொல்றாருன்னா, வேலை செஞ்சு செத்தவங்களுக்கு 2 லட்சம் போதும், அது நிவாரணம். குடிச்சு கள்ளச்சாராயம் செத்துட்டு அவங்களுக்கு வாழ்வாதாரம் நான் இருக்கு. அப்படி சொல்லல. அவங்க வீட்டுல நான் தொடர்ச்சியா அப்படி திருப்பி சொல்லல. போவோம், அது பெண்கள் அரசு இருப்பாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்களால குடிக்க நிவாரண முடியாது, தொகையை ஏத்துங்க, அதனால அதான் 10 லட்சம் அதெல்லாம் நீங்க கொடுத்துட்டாங்க. வந்து இல்லைங்கன்னு சொல்லுங்க. நிவாரண தொகை ஏத்தி கொடுங்க, நிவாரண தொகை இது பண்ணுங்க, அதெல்லாம் சொல்லுங்க. ஆனா இந்த 2 மரணத்தை கம்பேர் பண்ணாதீங்கன்ற. முதலமைச்சர் கள்ளக்குறிச்சி போல கரூர் ஏன் போனாருன்னு கேட்காதீங்கன்னு நான் சொல்றேன். 2 வெவ்வேறு மரணம். ரெண்டத்திலையுமே அரசியல் இருக்குன்னு சொல்றேன். அதற்கு தான் அரசியல் பண்ற விஜய் தான் சார் அரசியல் இல்ல பண்றாரு. நான் இது நிறைய இல்ல விஜய் தான் சார் அரசியல் நீதிமன்றத்துல குறிப்பிட்டிருக்காங்க, ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி பிரைமா கழகத்தினுடைய ஃபேசி சார்பா. இருக்கு சார். நீதிமன்ற உத்தரவுல இதுக்கான முகாந்திரம் இருக்கு. எதுக்கான CBI விசாரிக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்கு. இருக்கு. கொடுத்த அடிப்படையில் எதனால இருக்கு? எதனால அப்படின்னா இந்த 2 உயர் நீதிமன்றங்களும் ஒரே நேரத்துல விசாரிச்சதுக்கு ஒண்ணு. அது சேம் டைம் வந்து இந்த அரசு தரப்புல இருந்து போதிய ஆவணங்கள் கொடுக்கல. தாவேக்காவினர் கொடுத்த ஆவணத்துல பிரைமா ஃபேசி இருக்கிறதுனால இந்த வழக்கு இடைக்கால உத்தரவு தான். அதுக்கு இவ்வளவு கொண்டாட்டம் இடைக்கால தேவையா? உத்தரவு இது இன்ட்ரீம் ஆர்டர் தான். எதுக்கு இது இன்ட்ரீம் ஆர்டர் கிடையவே கிடையாது. நல்ல நீதிமன்ற உத்தரவு இடைக்கால உத்தரவு எதுக்காக கொடுக்கப்பட்டது? நீதிமன்ற உத்தரவுல இருக்கு சார், இன்ட்ரீம் ஆர்டர். இல்ல எதுக்கு இன்ட்ரீம் ஆர்டர்? அதாவது குழு அமைச்சதுக்கோ விசாரணைக்கோ இடைக்கால தடை கிடையாது. இடைக்கால தடை கிடையாது. இது இடைக்கால உத்தரவு. எது இடைக்கால உத்தரவு? ஃபைனல் டிசிஷன் எப்பனா தமிழக அரசு கவுண்டர் ஃபீட் போட்டதுக்கு அப்புறம் அத பார்த்துட்டு நாங்க ஃபைனல் டிசிஷன் எடுப்போம். சிபிஐ விசாரணை செய்வதும் இங்க வந்து 2 ஐபிஎஸ் அதிகாரிகளை வச்சு விசாரணை செய்வதற்கு இது வந்து இடைக்கால உத்தரவுன்றீங்களா? எங்கனா இங்க திரு வில்சன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் கிளியரா சொல்றாரு, நான் ஏற்கனவே 2 போலியான மனுக்கள் வந்து இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க உத்தரவு போலியான்றதுக்கு உண்மையா இன்னைக்கு பிரபாகரன் திருப்பி வேற காணொலி போட்டாரு, நான் தான் கொடுத்த மிரட்டப்பட்டன்றதுக்குலாம். அதே பிரபாகரனும் அந்த இன்னொரு ஒரு லேடியும் காணொலி காட்சி நீதிமன்றத்தில் ஆஜராகி அதான் மிரட்டப்பட்டுட்டோன்னு சொல்றாங்கல்ல. அதுதாங்க விசாரணை ஆணையை கொண்டு வாங்குங்க. நீங்க மிரட்டப்பட்டு நேர்ல உட்கார்ந்துகிட்டு முன்னாடி வந்து மிரட்டிக்கிட்டு உட்கார வச்சா காணொலியில என்னங்க தெரியும்? இந்த கேமராக்கு பின்னாடி ஒருத்தர் நின்று இப்ப என்ன மிரட்டி கேள்விக்கு பதில் சொல்லி இந்த பதில் சொன்னா கேமரால பதிவாகுமா? தமிழக அந்த கொடுத்த நான் ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சனால உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்கிறேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா, தமிழக அரசுடைய பதில் மனு இன்னும் தாக்கல் செய்ய வேண்டியது இருக்கு. 8 வார கால அவகாசம் இருக்கு. தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் 8 வாரம் கழிச்சு பண்ணுங்க. மாறலாம். இல்ல இருக்கிற விஷயம் தமிழக அரசு வந்து 80 வாரம் ஆனாலும் தாக்கல் செய்யாது. புரியுதுங்களா? அவசரமா என்னென்ன பண்ணணுமோ அவங்களுடைய தேவைக்கு அதுக்காக ஓடும். புரியுதுங்களா? அதை தாண்டி வேற ஒன்றும் பண்ணாது. என்ஐயால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை கொண்டு போயிட்டு இன்னைக்கு என்ஐன்னு கொடுத்துட்டீங்க, வழக்குகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டுருச்சா? மாநில அரசுக்கிட்ட இருந்தவர்களை கொண்டு போய் என்ஐஏல கொடுத்தீங்க. புரியுதுங்களா? தமிழக அரசு சார்ந்தே இன்னும் எத்தனையோ வழக்குகள், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாத வழக்குகள்லாம் இருக்குது. 20 ஆண்டுகளுக்கு மேலே இன்னைக்கு வழக்குகள் வந்து தொடர்ச்சியாக சிறையிலேயே இருந்தால் கூட வழக்குகள் விசாரணை கைதிகளாகவே இருந்த அவலங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ தொடர்ச்சியாக மக்கள் விரோத போக்கை தான் இந்த அரசு கையில் எடுக்குது. இப்பவும் சொல்கிறோம், சிபிஐ மீது வழக்கை விசாரிக்கட்டும். தமிழக அரசின் மீது நம்பிக்கை இல்லை, தமிழக அரசு போட்டிருக்கக்கூடிய குழு மீதோ எங்களுக்கு விசாரணை ஆணையத்தின் மீதோ நம்பிக்கை இல்லைன்றதை பதிவு பண்ணி. இதில் என்னன்னா, இந்த இடைக்கால உத்தரவுக்கு இவ்வளோ பெரிய கொண்டாட்டங்கள் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, கொண்டாட்டங்கள்லாம் இங்கே எந்த இடத்துலையுமே இல்லைங்க. எதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நீதி வெல்லும்னு விஜய் போடுறாரு. 14 நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் எல்லாரும் வெளியவே வராங்க. இல்ல அது எப்படி வேணா இருந்துட்டு போறாங்க. நீதி வெல்லும்ன்றது தப்பா? நீதி வெல்லும்னு போடக்கூடாது, நீதி இருட்டடிப்பு செய்யும்னு போட்டா ஓகேவா கௌதம்க்குன்னு கேட்குறேன் சார். அப்புறம் அதுக்கு ஒரு கேள்வி வரும், நம்ம யாருக்கு அநீதி நடந்தது, யாரால அநீதி நடந்தது, இப்போ யார்கிட்ட இருந்து நீதி வாங்கி தர போறீங்க, எந்த நீதி வெல்ல போகுதுன்னு இதுக்குள்ள நிறைய கேள்வி இருக்கு. திரும்ப அது கான்ஸ்பிரசிக்குள்ள தான் போறேன். நான் வரத்துக்கு தயாரா இருக்கேன். போலாமா? வாங்க போலாம். அதாவது பென்னிக்ஸ் ஜெயராஜ் வழக்குல உங்களுக்கு நீதி வேணும், ஆனா அஜித் குமார் வழக்குல நீதி வேண்டாம். புரியுதுங்களா? அப்போ அஜித் குமார் வழக்குல சிபிஐ மாத்தினப்ப விஜய் என்ன பேசினாரு, இப்போ ஏன் சிபிஐ இந்த இவ்வளவு ஆதரச்சியா பேசுறீங்க? அப்ப இரட்டை நிலைப்பாடு என்ன? அப்ப இந்த கான்ஸ்பிரசிக்குள்ள என்ன? நல்லா புரிஞ்சுக்கங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி விசாரணை ஆணையம் போடணும் தான் அவர் கேட்டிருக்கிறார். தாவேக்காவினர் யாரும் சிபிஐ கேட்கவே இல்லை. நான் உங்கள்ட்ட பதிவு காட்டவா? அதுதாங்க சொல்றேன். உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரிக்கணும் தான் அவர் கேட்கிறாரு. இப்ப யார் விசாரிக்கிறா இந்த வழக்கை? யார் விசாரிக்கிறா? சிபிஐ தான் விசாரிக்குது. சிபிஐ கண்காணிக்கிறது தான் அஜய் ரஸ்தோகி. சிபிஐ தான் புலன் விசாரணை பண்ண போகுது. அவர் அஜய் ரஸ்தோகி கண்காணிச்சு போலாம். நீங்க ஒரு வழக்கை நீங்க கேட்கும்போது சிபிஐ வழக்கை அவங்க மாத்துறாங்க. புரியுதுங்களா? நீங்க சிபிஐ வழக்கை மாத்தினப்போ இதே ஆதவ அர்ஜுனா விஜய் என்ன பேசினாங்க? இல்ல அவங்க சிபிஐ வழக்கா மாத்தும் போது எல்லாத்தையுமே தாமதப்படுத்துறதுக்கான உத்தின்னு பேசினாரு விஜய். ஆதவர்ஜுனா இது வந்து 6 மாசம் 1 வருஷம் தாமதப்படுத்துறதுக்கான உத்தின்னு பேசியிருக்காங்க. இப்போ நாங்க என்ன கேட்கிறோம்னு புரிஞ்சுக்கங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. நாங்க கேட்பது
உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய நீதியரசனுடைய தலைமையிலான ஒரு விசாரணை ஆணையம் தான் கேட்குறோம். அதுல வெளியில வரும் பல தகவல்கள். யாரு விசாரிப்பா சார்? அவர் கண்காணிக்கிறாரு சார். யார் கண்காணிக்கிறாரு? அவருக்கு யார் வேணா அதே அஜய் ரஸ்தோகியே இருப்பாருன்னு சொல்ல முடியுமா? அதே அஜய் ரஸ்தோகி தான் இருப்பாருன்றது சொல்லுமா கடைசி வரைக்கும்? சிபிஐ தான் சார் விசாரிக்குது. சிபிஐ தாங்க. இத வந்து அப்ப இப்ப காலதாமதம் ஆணையம் போடலையான்னு கேக்குறேன். இப்ப காலதாமதம் கௌதம் வந்து ஒரு விஷயத்தை சிபிஐ என்ன வேணா நீங்க பாக்கட்டும். ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தலைமையில தான் ஒரு குழு அமைக்கிறாங்களா இல்லையா? அந்த குழு என்ன? நீங்க ஏன் ரெண்டத்தையும் குழப்பிக்கிறீங்க? நான் குழப்பல சார். ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி இருக்காரு, அவரு கீழே 2 ஐஜி இருக்காங்க, அது கீழே சிபிஐ இருக்கு. சிபிஐ தான் விசாரிக்க போகுது, அதுதான் கிரவுண்ட்ல இறங்கி புலனாய்வு பண்ண போகுது. ஏற்கனவே சிபிஐ மேல உங்களுக்கு ஒரு மாறுபட்ட ஒப்பீனியன் இருக்குல்ல, அவங்க தாமதப்படுத்துவாங்க காலதாமதம் பண்ணுவாங்கன்னு இருக்குல்ல, அப்ப இந்த வழக்குல மட்டும் எப்படி துரிதமா நீதி கிடைக்கும் நான் கேட்கிறேன். அதைத்தான் சொல்றேன். உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தான் அதை கண்காணிக்கிறாருன்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. நாங்க கேட்டது ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய விசாரணை தான். அவர்களுடைய கண்காணிப்புல தான் இது நடக்குது. சார் அவர் இந்த வழக்கோட டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்பாரா? மாதந்தோறும் நீங்க தாக்கல் கேட்பாரா? நாங்க இதை விசாரிச்சுட்டு இருக்கோங்கன்னு சொன்னா ஒரு என்ன விசாரிக்கிறீங்கன்னு சட்டை பிடிச்சு கேட்டுருவாரா என்ன? சார் சிபிஐ கொடுக்கிற டாக்குமெண்ட்டை அவர் வெரிஃபை பண்ணுவாரு. எல்லா அதிகாரமும் சிபிஐ கண்காணிக்கக்கூடிய நீதிபதிக்கு இருக்கு. சிபிஐ குடுக்கறது தான் சார் அவர் பாப்பாரு. என்ன விசாரணை நடந்துட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு, அது உரிய விசாரணையா இல்லையான்றதும் பாப்பாருன்னு சொல்றேன். ஆமா சார் பாப்பாரு. ஆனா சிபிஐ குடுக்கணும்ல. உங்களுக்கு தான் ஏற்கனவே சிபிஐ மேல மாறுபட்ட மாட்டாங்கன்றது எதன் அடிப்படையில சொல்றீங்க? தாமதப்படுத்துறதுக்கான உத்தி சிபிஐ எப்பவுமே தாமதமா தான் வழக்கு விசாரிப்பாங்க, நீங்க தான் சொல்றீங்க. அதனால தான் நான் கேக்குறேன். நீங்க கொண்டு போற வழக்கு அப்படிதான் இருக்கும். இப்பவும் சொல்றேன், நீங்க கொண்டு போய் சிபிஐ கிட்ட கொடுக்கக்கூடியது வேங்கை வயல் பிரச்சனை ஏன் கொண்டு வர வேண்டியதானே? அன்னைக்கு திருமானன் கேட்டார்ல, அப்ப கொடுத்துருக்கலாம்ல, கொடுக்கல. புரியுதுங்களா? இப்போ அஜித்குமார் சார் கொடுத்தாலும் நீங்க தாமதப்படுத்துற உத்தின்னு அரசை விமர்சிக்கிறீங்க. இல்ல கொடுத்தாலும் எதை கொடுக்கறோம்ன்றது இருக்குல்ல. இது உங்களுக்கு இப்பவும் சொல்றேன். இப்போ அஜித்குமார் உங்களுக்கு பாதிப்பு வரும்னா பயமும் நடுக்கமும் அதிகமாயிடுது. புரியுதுங்களா? அதனால விஜய் அவர்கள் வந்து ஒரு காவி பயங்கரவாதத்தை பூசுறீங்க, காவி வண்ணத்தை தெளிக்கிறீங்க, பிஜேபியினுடைய ஆளுன்னு சொல்றீங்க, பிஜேபியினுடைய பி டீம்னு சொல்றீங்க. புரியுதுங்களா? ஒட்டுமொத்தமா சிறுபான்மையினுடைய வாக்குகளை வென்றெடுக்கணும், இத்தனை நாள் நம்ம தான் வென்றெடுத்தோன்றதுல மாற்று கருத்து இல்லை. அதன் பக்கமாகவே நீங்கள் நின்றுக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் சிறுபான்மை மக்கள் மிக அளவுக்கு அதிகமாக இவர் மீது அன்பு கொண்டுட்டாங்க, அந்த பக்கம் வாக்குகள் சிதறப்போகுதுன்றத முழுமையாக தெரிஞ்சதுனால நீங்கள் பதட்டத்தில் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்பவும் சொல்கிறோம், உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினான தலைமை குழு தான் விசாரிக்குது. புரியுதா? அதற்கு எந்த சந்தேகங்கள் எழும்பினாலும் நேரடியாக களத்தில் இறங்குவாங்க. அதற்கு தான் 2 ஐஜிகள் இருக்காங்க. புரியுதுங்களா? அதற்கு தான் தமிழகத்தை சார்ந்தவர்கள் இல்லாமல் வெளி மாநிலத்தை சார்ந்தவர்களை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐஜிக்களை வச்சு அதை பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட ஒரு ஆணையத்தை தான் உருவாக்கியிருக்கிறாங்க. அது சிபிஐ மூலியமாக விசாரிக்குது. இதில் எந்த தாமதமும் ஏற்படாதுன்றது தமிழக வெற்றி கழகம் நம்புறீங்க. ஆமா, நன்றி சார். நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். அப்ளோஸ் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பா ரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரமின் பைசன் காலமாடன் வெற்றி நடை போடுகிறது. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.